அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடைபெற இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய கடமை, கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த காணொலியில் சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சிவகங்கை சீமையை பற்றி பேசும்போதே நம்ம எல்லாருக்குமே வேலுநாச்சியார், பூலித்தேவன், மருது பாண்டியர்கள் இவங்களுடைய வரலாறுகளும் அவங்களுடைய தியாகமும் நம்ம நினைவுக்கு வரும். ஸோ அவங்களுடைய வீரம் ஒரு போற்றத்தக்க வீரம். அவங்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்திட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 186வது சட்டமன்ற தொகுதி சிவகங்கை மாவட்டத்தில் தான் வருது. நாடாளுமன்ற தொகுதியின் உட்பட்டாலும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது. அங்கே யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் இந்த தொகுதி முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு. முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் சார்பில் கருணாஸ் அவர்கள் அக்கட்சியினுடைய தலைவர் போட்டியிடுகிறார். ஸோ திமுக கூட்டணியினுடைய உதயசூரியன் சின்னத்தில் தான் அவர் போட்டியிடுறார். அதிமுகவின் சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்துஜா ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குழந்தை ராணி நாச்சியார் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த வேலுநாச்சியாரனுடைய வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 1,35,113, பெண்கள் 1,41,038, மூன்றாம் பாலினத்தவர் 4. ஒட்டுமொத்தமாக 2,76,155 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. என்ன சமூகங்கள் அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்குளத்தோர் தனித்தே ஒரு பெரும்பான்மை சமூகமாக இந்த தொகுதிக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி முத்தரையர்கள், யாதவர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 சமுதாயங்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. கடந்த தேர்தல் முடிவுகள்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை நடைபெற்றதில் காங்கிரஸ் 5 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுக 4 முறையும், திமுக 4 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் இந்திய பொது உடைமை கட்சி CPI 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க 2006, 2011. கடந்த 2 முறையாக அங்கே அதிமுக தான் வெற்றி பெற்றுக்கிட்டு வராங்க. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக 82,153 வாக்குகளை பெற்றிருக்காங்க. கடந்த முறை இந்த தொகுதி திமுக கூட்டணியில் CPIக்கு ஒதுக்கப்பட்டது. அவங்க 70,900 வாக்குகளை பெற்றிருக்காங்க. சதவீத அடிப்படையில் 35%. நாம் தமிழர் கட்சி இங்கே 22,500 வாக்குகளை பெற்றிருக்காங்க. சதவீத அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 11-12% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி சிவகங்கை மாவட்டத்தில், குறிப்பாக சிவகங்கை, காரைக்குடி இந்த மாதிரியான இடங்களில் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு இதுதான் சாட்சி. 2021 22,000 வாக்குகள் வரை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணியின் சார்பில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. முக்குளத்தோர் புலிப்படை கட்சியினுடைய தலைவர் சேது கருணாஸ் அவர்கள் சிவகங்கை தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். ஸோ ஆஃப்டர் கோவிட் அவர் விவசாயத்தில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டார். ஒரு 12 ஏக்கரா நிலம் சிவகங்கையில் வாங்கி அங்கேயே அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்கேயே வீடு கட்டி அவர் குடியேறியும் இருக்கிறார். ஸோ கருணாஸ் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2016 to 21 திருவாடனையில் போட்டிட்டு, ராமநாதபுரம் திருவாடனையில் போட்டியிட்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸோ இப்போ 2026 அவருக்கு திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கருணாஸ் எல்லோருக்கும் தெரிஞ்சோம், காமெடி நடிகர். அதன் பிறகு நடிகராகவும் ஹீரோவாகவும் சில படங்களில் நடிச்சிருக்கிறார். இப்போ குணச்சித்திர வேடங்கள்லையும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஸோ வேட்பாளர் அறிமுகம் தேவையில்லை. இப்போ இவர் தான் வேட்பாளர்னு நம்ம எல்லாருக்கும் தொகுதி முழுக்க அறிமுகப்படுத்த தேவையில்லை. கருணாசன் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் அறியப்பட்ட முகம்தான். ஸோ திமுக கடந்த 2 தேர்தல்களில் இங்கே தோற்றுருக்கு. கடந்த முறை CPI தான் நின்றது. இந்த முறை உதயசூரியனே நிற்பதால் ஒரு பலம், கூட்டணி பலம் இருக்குது. அதே போல் வேட்பாளரும் அறியப்பட்ட வேட்பாளர் அப்படின்றதால இதெல்லாம் அங்கே திமுகவினுடைய பலங்களாக பார்க்கப்படுது. ஸோ அதிமுகவினுடைய வேட்பாளராக PR செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். PR செந்தில்நாதன் சிவகங்கையினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் தான் சிட்டிங் MLAவாகவும் இருக்கிறார். அவர் 2014 to 19 சிவகங்கையினுடைய MP-யாக இருந்தவர். தேவக்கோட்டையில் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு 2014 to 19 சிவகங்கையினுடைய MP-யாக இருந்தார். 2021 முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு, வெற்றி பெறாரு. இப்போ மீண்டும் அவர் தான் 2வது முறையாக போட்டியிடுறார். சிட்டிங் MLA மீண்டும் 2வது முறையாக போட்டியிடுறார். அதிமுகவினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளராகவும் இவர் தான் இருக்கிறார்.
ஸோ பிஆர் செந்தில்நாதன் அதிமுகவினுடைய வேட்பாளர், சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். ஏற்கனவே வந்து சிவகங்கைக்கு எம்பியாகவும் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ அதிமுக அங்கே பலமாக தான் இருக்குது. திமுகவோட ஒரு ஸ்லைட் எட்ஜ் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. திமுகவோட ஒரு 2-5% வாக்குகள் அதிமுக அங்கே எப்பயுமே அதிகமாக பெறுறாங்க. சம அளவில் தான் 2 பேருமே ஜெயிச்சிருந்தாலும் கூட இப்போ கடந்த 2 தேர்தல்களாக அந்த தொகுதி வந்து அதிமுகவினுடைய தொகுதியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்துஜா ரமேஷ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல சீமான் அவர்கள் சிவகங்கையில் நிற்பாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. அதன் பிறகு காரைக்குடி பேசப்பட்டது. இப்போ சீமான் அவர்கள் காரைக்குடியில் தான் நிற்கிறார். ஸோ சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்டு தான் காரைக்குடி தொகுதி வர்றதால ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த மாவட்டத்தில் நிற்கும்போது அந்த மாவட்டம் முழுக்கவே அதை எதிரொலிக்கும், மக்களுடைய வாக்குகள்லையும் எதிரொலிக்கும். ஸோ சிவகங்கை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒரு 15% வாக்குகள் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 15 to 20 அது வரைக்கும் அவங்க வந்து அப் டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2021 22,500, 2024 30,526. ஸோ ஏற்கனவே அங்கே 30,000 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வாட்டி ஒரு 35 to 40 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சதவீத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே 12-13% வச்சுருக்கிறாங்க. ஸோ 16 to 20 வரைக்கும் அவங்க வந்து அப்கிரேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இந்த முறை சிவகங்கை தொகுதியில் வாங்கக்கூடும். ஸோ அது வெற்றி தோல்வியை கண்டிப்பாக மாற்றும். அது அதிமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல திமுகவையும் ஜெயிக்க வைக்கும், திமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல அதிமுகவையும் ஜெயிக்க வைக்கும். ஸோ அதை நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி இந்த முறை கணிசமான வாக்குகளை சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் வாங்க போகிறாங்க. அது மட்டும் வந்து நிச்சயமான உண்மை. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குழந்தை ராணி நாச்சியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேல்நாச்சியார் அவர்களுடைய வம்சம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வந்து கிளை கழகத்திலிருந்தோ இல்லை வந்து அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்தோ விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தோ வந்தவங்க கிடையாது. வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் இங்கே வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா வேட்பாளர்களில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காங்கிரஸ், அதிமுக போன்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்க. ஒரு நாட்களுக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு 100 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியிலிருந்து வரவைக்கப்பட்டும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு விஜய் மக்கள் இயக்கத்திலேயோ விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்த தாவேகா நிர்வாகி போட்டியிடலை. அண்மையில் தாவேக்காவில் பங்கு பெற்றவங்க தான் அங்கே வந்து போட்டிடுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ வாக்குகளை வாங்க போகிறாங்க, அந்த கட்சியில் ஏற்கனவே உழைச்சவங்க மீண்டும் உங்களுக்காக உழைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வேட்பாளர் கருணாஸ் அவர்களுக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளர் பிஆர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கலாம். இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்துஜா ரமேஷ் அவர்கள் பிரிக்கிற வாக்குகள், அவங்க எவ்வளோ சதவீத வரைக்கும் வாக்குகள் போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். கருணாஸ் அவர்கள் கடுமையான போட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து தொகுதி முழுக்க அறிந்த முகம், திமுகவினுடைய கூட்டணி பலம், உதயசூரியன் சின்னம் வந்து ஒரு பலமாக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் திமுகவும் வலுவாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அவர் வந்து அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குலத்துவ சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சி, அரசியல் கட்சியை தான் நடத்துகிறார். ஸோ அதுவும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கலாம். ஸோ அதிமுக கடந்த 2 முறையாக அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஹாட்ரிக் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்ட்டு தான் உதயசூரியன் சின்னத்தை அவங்க இறக்கியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டான கருணாஸ் அவர்களையும் அங்கே வந்து நிற்க வச்சிருக்கிறாங்க. ஸோ கருணாஸ் அவர்கள் 2016 வெற்றி பெற்றார், 2026 வெற்றி பெறுகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவகங்கையை இந்த முறை திமுக கைப்பற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கருணாஸ் அவர்கள் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி அதிகமாக இருக்கும். நாம் தமிழரை வச்சு தான் அங்கே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. ஏப்ரல் 23 ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமையும் கடமையும். யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுடைய சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.